இப்போ பிளாக் மோலி வாங்கி போட்டிருந்தோம். ஒரு 2 பேர் தான் போட்டிருந்தோம். இப்போ பாருங்கள், ஒரு 2 வாரத்துக்கு மேலே இந்த டப்பை ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபுல்லாக அதுவாக குட்டி போட்டு அதுவாக வளர்த்து இப்போ இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு பேர் தான் நம்ம விட்டுருந்தோம். தண்ணி கொஞ்சம் கிளியராகவே இருக்குது. ஃபுல் பிளாக் டம்போ இயர் கப்பி. பேர் 100 ருபீஸ் தான். வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் பாசிபிள் தான். கொரியர் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா 80 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். தான் ப்ரீடிங் செட்டப்பு. இதில் வாட்டர் பிளான்ட்டு போட்டிருக்கேன். இதில் ஒரே ஒரு மேல் இது மட்டும் இருக்குது. ஒரு 3 பேர் பிளாக் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு அந்த ஒயிட் மேல் பேர் சரியாக சொல்லத்தில் அந்த ஃபிஷ் வருது பாருங்கள். அந்த ஃபிஷ் ஃப்ரீயாகவே கொடுத்துட்லாம் கஸ்டமருக்கு. 3 பேர் இது ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு. இந்த ஃபிஷ் நேம் எனக்கு மறந்துடுச்சு. இந்த ஒயிட் கலரில் கீழே கொஞ்சம் பெருசாக கீழே முள் வச்சு போயிட்டுருக்க ஃபிஷ்ஷு. யாராவது பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மகிட்ட இப்போதைக்கு சேல்ஸுக்கு ஒரு 3 பேர் ஃபுல் பிளாக் டம்போ இயர் கப்பி ரெடி ஆயிடுச்சு. 3 பேர் ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த இது ஃப்ரீயாகவே கொடுத்துடலாம். ஏன்னா என்கிட்ட ஃபீமேலில் மேல் மட்டும்தான் இருக்குது அந்த பெரிய ஃபிஷ்ஷில். அதனால் கஸ்டமருக்கு அதை ஃப்ரீயாகவே கொடுத்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஒயிட் அப்புறம் இன்னொரு போலார் பேரட் ஒயிட்டில் ஒரு பேர் மேல் ஃபீமேல் வாங்கி போட்டிருந்தேன், கன்ஃபார்ம் பேர். அது என்னாச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக தான் ப்ரீடிங் செட்டப்பு. 2 பாட்டு உள்ளே வச்சு கொஞ்சம் வாட்டர் பிளான்ட்டு பாதாம் லீஃப் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்கு ஆட் பண்ணுவோன்னா, சம் பாக்டீரியா க்ரியேட் பண்ணி ஃபிஷ்ஷுக்கு இதாக இருக்கும், கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். டிசீஸ் அவ்வளோ இருக்காது. ஃபுல்லாகவே குட்டி போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை முட்டை வச்சு பாருங்கள், குஞ்சு பொரிச்சிருக்கு ஒயிட் போலார் பேரட்டு. 2 வாரத்துக்கு அப்புறம் இப்போ தான் டப்பை ஓப்பன் பண்ணுறோம். எல்லாமே ஃப்ரீ ஸ்விம்மிங் ஆகிடுச்சு. பானைக்குள்ளே இருக்குதோ மேலே வருது பாருங்கள், மேல் ஒயிட்டு போல் இருப்பாருன்ட்டு. இந்த மறுபடியும் பானைக்குள்ளே போயிடுச்சு. பானைக்குள்ளே இருக்கு. வீடியோ எடுக்கனால பயந்துக்கிட்டு வர மாட்டேங்குது. சுற்றி நிறையா ரைஸ் இருக்கு பாருங்கள்.
பாதாம் லீஃப் இருக்கனால அது சரியாக தெரியல. அதுக்குள்ளே நிறையா ஃப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஃப்ரைஸ் இருக்கும் போல். இதுவும் பேர் வந்து நம்மகிட்ட 200 தான் போல். ஒரு பேர் தான் இருக்குது, கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேரு. 200 தான், கொரியர் சார்ஜ் 80 ருபீஸ். அடுத்து ரெடியாக இருக்குது பேருக்கு. இது பிரித்து போட்டால் முட்டை வச்சு அது குஞ்சு பொரிச்சிரும். அடுத்து ப்ரீடிங் செட்டப்புக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபீமேல் வந்து ஃபுல் எக் லோடோடு தான் இருக்குது. இந்த வருது பாருங்கள் ஃபீமேல். இலக்குள்ள ஒளிஞ்சிருந்துருக்கு.